ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன் விலாக் தான். இன்றைக்கி நான் என்னென்ன வேலையெல்லாம் ஈவினிங்லேருந்து செய்கிறேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. டெய்லியுமே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. பெரியவ பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக குப்பையாக்கி வச்சுட்டா. இன்றைக்கி வேறு மாவு அரைக்கிற வேலையும் இருக்குது. இதில் இந்த வேலையும் சேர்த்து வேறு செய்யணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது 2 பேரையும் சமாளிக்கிறது. தான் நான் எல்லா வேலையும் முன்னாடியே பிளான் பண்ணாலும் ஆனால் அந்த பிளானிங் வேலைலாம் அப்படியே மாறிடும். ஏன்னா அந்த பசங்க பண்ணுறதுல எல்லா வேலையுமே மாறி போயிடும். அப்படி தான் டெய்லியும் போயிட்டுருக்கு. அவருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். சின்னவ பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தால் அவளும் ஃபீட் பண்ண வச்சுட்டு அவளையும் தூங்க வச்சுட்டேன். நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பெரியவ பார்த்திங்கன்னா பாலும் குடிக்கல, ஒரே ஆடம் அழுதுகிட்டே இருந்தா. சரி நீ கொஞ்ச நேரம் அப்படியே இருன்னு சொல்லி அவளை அப்படியே விட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7 ஆயிடுச்சு. எல்லா வேலையும் போட்டபடியே இருக்குது. துணி துவைச்சி வச்சுருந்தேன். அது ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் மேலே காய வச்சுட்டாரு. காய வச்சுட்டு வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். டிவி கிட்டே இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போவுமே பெரியவ அடங்க மாட்டா, ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருந்தா. நடுவில் சின்னவளும் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வருவேன். ஏன்னா பெரியவ என்ன பண்ணுவான்னா தலைகாணி போட்டு வந்துடுவா, துணி ஏதாச்சும் மூஞ்சில் போட்டுட்டு வந்துடுவா. அதனால் எனக்கு ரொம்ப பயம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போய் சின்னவளை போய் எட்டி பார்த்துட்டே வருவோம். அப்படியே வீட்டையும் நானும் பெருக்கிட்டேன். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லி கட்டப்பையை எடுத்துகிட்டு காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் வாஷ் பண்ணிட்டேன். மாவும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. நைட் இன்னைக்கு என்ன டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா தான் பண்ணேன். சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை, மாவு அரைக்கிற வேலைனா பெரிய வேலை. அதனால உப்புமா பண்ணி வேலையை முடிச்சாச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துட்டா. வந்த உடனே டங்கு டங்குன்னு கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டா. வந்ததுக்கப்புறம் சும்மாவே இல்லை, சின்னவளுக்கு எழுப்பி விட்டுட்டா. நான் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நானும் சமையல் பண்ணிட்டேன், உப்புமா பண்ணி வச்சுட்டேன். நான் எப்போவுமே ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா இந்த குழந்தைங்கள வச்சுட்டு அடிக்கடி போயிட்டு என்னால் வாங்க முடியாது, அவரையும் தொந்தரவு பண்ண முடியாதுன்னு 1 வீக் தேவையான காயை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். பெரியவா அவள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சின்னவ சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா. சரி கம்முனு இரு சிவானி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் மாவு அரைக்கிற வேலையும் முடிச்சிட்டேன். கையோட மாவெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். மாவு அரைச்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது. மேடை ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். தொடச்சாலும் காலையில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டேன். எல்லா வேலையும் செய்கிறதுனால எனக்கு சீக்கிரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. செஞ்ச கையோட நான் போய் சாப்பிட்டுட்டேன். சிவானிக்கும் வச்சு ஊட்ட ஆரம்பித்தா. அவள் 1/2 மணி நேரத்துக்கு மேலே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு வழியாக அவளையும் சாப்பிட வச்சுட்டு சின்னவளும் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு இருந்தா. அவளையும் சமாதானப்படுத்தி படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். தேய்ச்ச சாமான்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக வாங்கிட்டு வந்த காயெல்லாம் 2 பேரும் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வாழ ஆரம்பிச்சிட்டா. அவளை கொஞ்ச நேரம் தூக்கி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். இப்படி தான் டெய்லியும் மாற்றி மாற்றி என்னுடைய வேலை போயிட்டுருக்கோம். இவ அழுதா அவள் அழுவா, இப்படியே தான் போயிட்டுருக்கோம் என்னுடைய வேலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவியில் சூரியவம்சம் படம் போட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டை எல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி விட்டுட்டாரு. கீழே எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளே மணி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு மணி 10:30 ஆயிடுச்சு. இப்படி தான் டெய்லியும் என்னுடைய ரொட்டீன் வேலை போயிட்டுருக்கோம். ஆனால் சின்னவன் நைட்டு பார்த்தீங்கன்னா 12 ஆகும் தூங்குறதுக்கு. அவளை தூங்க வச்சுட்டு நான் தூங்குறதுக்குள்ளே சரியாக போயிடும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய் பாய்.